கைஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா என் வண்டிக்கு ஒரு ஃபைன் வந்துச்சு. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, கிட்டத்தட்ட 35,000 ரூபா. அதாவது இங்க உள்ள கிராம்ஸ் பாத்தீங்கன்னா 1625 கிராம்ஸ். யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. அந்த ஃபைன் பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா அது இப்படி வந்திருக்கு என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு அலசி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஓட்டுற வண்டி இருக்கு பாருங்க, அந்த வண்டி பாத்தீங்கன்னா எங்க பாஸோட கம்பெனி பேர்ல இருக்குது. பாஸோட வண்டிலாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல இருக்கும். ஒரு சில வண்டிங்க வந்து டிரைவர்ஸ் பேர்ல அவங்க நேம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வண்டி வச்சிருந்தேன் பாருங்க, அந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா என் பேர்ல இருந்துச்சு. மற்ற டிரைவருங்க ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஓட்டுற வண்டியும் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேர்ல வண்டி இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வண்டிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஃபைனா இருந்தாலும் சரி, இல்ல எஃப்சி முடிய போகுது அப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே நம்ம வண்டிக்கு தெரிஞ்சிடும். இன்சூரன்ஸ் முடிய போறது இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும். ஏன்னா நம்ம வண்டியை நம்ம பேர்ல நேம் சேஞ்ச் பண்ணும் பொழுதோ, நம்ம பேர்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் தான் கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பர்ல எல்லாமே வரும். இப்ப இந்த வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்பெனில உள்ள PRO பேர்ல தான் இருக்கும். பிளஸ் அவர் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபைன் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபைன். 2வது ஃபைன் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஒரு ஃபைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 2 ஃபைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே மாசம் 2 ஃபைன் வந்திருக்கு. இது டோட்டலா 1625 கிராம்ஸுங்க. இத்தனை ஃபைனுமே பாத்தீங்கன்னா அவரோட பேருக்கு தான் வந்திருக்கு, அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஆனா இந்த ஃபைன் எல்லாம் வரும்பொழுது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. மே மாசம் அந்த ஃபைனுக்கு அப்பதான் சொல்றாங்க, இந்த வண்டிக்கு நிறைய ஃபைன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஃபைன் வருதுன்னு வச்சுங்களா, மேக்சிமம் ஒரு 3 நாள் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு எதுக்கும் மெசேஜ் வந்துடும். அதிகபட்சம் ஒரு ஃபைன்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஃபைன் வந்துச்சுன்னா சாயங்காலமே மெசேஜ் வந்துடும். அவ்வளவு ஃபாஸ்ட் இப்பெல்லாம் ஆயிட்டாங்க. நீங்க என்னன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி அடிச்ச ஃபைனை கூட இது வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க. நீங்க PROவா இருங்க, நீங்க வந்து 50 வண்டியை ஹேண்டில் பண்ணுங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உங்க பொறுப்புல ஒரு வண்டி இருக்குங்கும் பொழுது நீங்க அந்த வண்டிக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு ஃபைன் வருதுன்னா நீங்க அப்பவே அலர்ட் பண்ணணும். இந்த வண்டி ஃபைன் வந்திருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அப்பவே அலர்ட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு இவ்வளவு ஃபைனும் வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி இவ்வளவு ஃபைன் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த முறையில வந்து சாத்தியம்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ஃபைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைனு எனக்கு ஸ்பீடாக ஓட்டுன ஃபைனு. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நான் எங்கே ஓட்டினே தெரியலிங்க. அதான் 2024 அக்டோபர் மாதத்தில் அடித்த ஃபைனு. எங்கே ஓட்டினு எனக்கு எப்படி தெரியும்? நேற்று இதுன்னா சோறு இன்னைக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அந்த ஃபைன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாம் பார்க்கிங் ஃபைனு. விடிய காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு எல்லாம் வந்திருக்கு. இது என்ன நடந்திருக்குன்னா எனக்கு தெரியுது, நம்ம ஓனர் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே பர்மிட் கிடையாதுங்க. ஒரு வீட்டுக்கு 2 இல்லது 3 கார் மட்டும்தான் பர்மிட் கொடுக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரெசிடென்சியல் ஏரியா. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு கம்பெனி பேரில் இருக்கிறதுனால வாங்க முடியாது. இன்ஃபேக்ட் என் பேரில் இருந்தால் கூட வாங்க முடியாது. அந்த வண்டிக்கான பார்க்கிங் பர்மிட் வாங்க முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு போடுற பார்க்கிங் இருக்கு. இது பிரச்சனை வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் வராது, நைட்டு தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவில் செக் பண்ணுறாங்க, பகலில் அந்த அளவுக்கு செக் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கான பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங்கில் கொண்டு போய் தான் நான் பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வந்துடுவேன். திரும்ப காலையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்க்கிங் கிடைக்க மாட்டேது. ஏன்னா அங்கே இருக்கிறதே கொஞ்சமான பார்க்கிங் தான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எந்தெந்த பார்க்கிங் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி இப்படி தான் நிற்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே நிப்பாட்டக்கூடாது, இங்கே பகலில் நிப்பாட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பகல், அதனால் இங்கே நிற்கிது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு நான் வேறு இடத்துல போடணும். இப்போ நம்ம வண்டிக்கு பக்கத்தில் இன்னொரு வண்டி நிற்கிது பாருங்க, அதுவும் நம்ம வண்டி தான். ஆனால் அது வந்து ஓனர் பேரில் இருக்குது, அதுக்கு பர்மிட் இருக்குது. அது பொழுதன்னைக்கும் இப்படி நின்னாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உள்ள செட்டருக்குள்ள வண்டி இல்லைன்னா நம்ம அந்த வண்டியை நிப்பாட்டலாம். என்னோட வண்டியை இப்போ உள்ளே வந்து வண்டி இருக்குது, அதனால் நிப்பாட்ட முடியாது. இது பகலில் இங்கே எல்லாம் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நிப்பாட்டக்கூடாது. நைட்டில், பகலில் நிப்பாட்டலாம். இந்த இடத்துல எங்கேயுமே பார்க்கிங் இல்லை, பார்த்துக்குங்க. இப்போ இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுலாம் கார் நிற்கிது பாருங்க, இது எல்லாமே சேம் நம்ம பார்க்கிங் மாதிரி தான். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க அதே பார்க்கிங் மாதிரி தான். நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும், அதான் தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு மால் ஒன்று இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு மால்.
அது வந்து ஒரு சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணலாம். கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கும், ஃபார்மசி அது இது அது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நார்மலாக அத்தியாவசியமான பொருள் எல்லாமே கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-25 பார்க்கிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு தான். நீங்கள் வந்து டிக்கெட் போட்டு டோக்கன் போட்டு தான் போடணும். இப்போ ஃப்ரண்டில் தெரியுது பாருங்க, இதுதான் மாலு. இந்த மால் பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு போட்டு தான் போடணும். இந்த பக்கம் நிற்கிற கார்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங்கே கிடையாது. ஆக்சுவலாக சும்மா தான் நிற்கிறாங்க. மாலுக்கு போகிறவங்க அப்படியே சும்மா தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அதை நிறுத்தக்கூடாது, போலீஸ் கண்டிப்பாக அதில் ஃபைன் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடும். அதே மாதிரி இப்போ பாருங்க, இந்த ஏரியாவில் தான் நம்ம கொண்டு வந்து வண்டியை பார்க்கிங் போடுவோம். இதில் ரைட் சைடில் வண்டியில் நிற்கிது பாருங்க, இது மட்டும் தான் பைசா பார்க்கிங். ஓகேங்களா? இதில் ஒரு என்ன இந்த முனையிலேருந்து அது அந்த முனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பார்க்கிங் இருக்கும், அவ்வளோதான். இதில் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்காங்க பாருங்க, எவ்வளோ பேர் ஷேரிங்கில் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரும் கொண்டு வந்து இதே மாதிரி இந்த ஏரியாவில் தான் பார்க்கிங் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நினச்சா வந்து மாட்டிக்கிட்டோம் பாருங்க. இதில் ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க. சரியான ஓட்டம் ஓடுதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நவரவும் மாட்டாங்க, நவர சொன்னா பாருங்க. எத்தாப்புலையும் வண்டி நிற்கிது, இங்கேயும் வண்டி நிற்கிது. எப்படி தான் விலகிட்டு போகிறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வண்டி கொஞ்சம் முன்னாடி நவந்துச்சுன்னா நம்ம அதில் ஏறி போகலாம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நவர மாட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது? கொஞ்சம் ரிவேஷ் எடுத்து போவோம், வேறு வழியே இல்லை. அதனால் இந்த பக்கமாக மேக்ஸிமம் நான் வரமாட்டேன். அந்த பக்கமாக பார்க்கிங் விஷயத்தை பற்றி பேசுனமே, சரி இதை டீட்டெயிலாக சொல்லுங்கிறதுனால தான் மெயினாக இந்த இடத்துக்கே நான் வந்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் காசு போட்டு போடுற பார்க்கிங் தான். 24 hours நீங்கள் போடலாம், ஆனால் காசு போட்டு தான் போடணும். காசு போடாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் அடிச்சிடுவாங்க. நம்ம வண்டி எடுத்து வந்து இங்கே தான் போடுவோம். இங்கே போட்டுட்டு இப்படியே குறுக்க வீட்டுக்கு நடந்து போயிடுவோம். எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இங்கே ஒரு கண்டிப்பாக 1/2 கிலோமீட்டர் இருக்கும். இப்படி தான் பார்க்கிங் போட்டுட்டு இருக்கான். வேற என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? வேற ஒரு வழியுமே இல்லை. அதனால் பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை கைஸ். இந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் பெரிய பெரிய தலைவலி. ஆனால் சில வீடுகளுக்கு எப்படி தான் 10 வண்டி வச்சுருக்காங்க, 10 வண்டிக்குமா எப்படி பர்மிட் கொடுப்பாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சில வீடுகளில் வாங்குறாங்க. மேபி லோக்கல் இருக்காங்கன்னா, இங்கே உள்ள லோக்கலாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஒருவேளை அதில் சலுகைகள் தராங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அது மாதிரி ஒரு சலுகைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வண்டி தான் நிப்பாட்டலாம் பர்மிட்டோட, அதுக்கு மேலே நம்ம நிப்பாட்ட முடியாது. இப்போ எங்கள் ஓனர்லாம் ஒரு 10 வண்டி இருக்குன்னா என்ன பண்ணுறது? 10 வண்டி எப்படி நிப்பாட்டுறது? ரிஸ்க்கு தான். அதுதான் ஒரு இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. முன்னாடிலாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ தான் ரொம்ப ஓவராக ஃபைன் அடிக்கிறது, போகிறது வர்றது எல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதை உங்களோட ஷேர் பண்ணணுன்ட்டு தான் நான் மெயினாக அந்த வீடியோவே போட்டேன். See you guys.